அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சைலேஜ் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். சைலேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம், ஒரு வகையான மாட்டு தீவனங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பண்ணைகளுக்கெல்லாம். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கெடாமல் வச்சு இந்த தீவனத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த சைலேஜ் மெத்தடில் பார்த்திங்கன்னா கார் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு குரூப் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பழனி லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா பழனி நியர் டு பழனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 500 HP நியூ ஹாலண்டோட ஃபுர்ரேஜ் ஹார்வெஸ்டர், மல்டி கிராப் ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஹார்வெஸ்ட்டு எப்படி இருக்குது, அதோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராசஸில் பேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூ ஹாலண்ட் ஃபுர்ரேஜ் ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா 500 HPங்க. நியூ ஹாலண்டோட ஓன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. மல்டி கிராப் கட்டுறங்க. எல்லா வகையான கிராப்பும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அறுவடை பண்ணி பீஸாக வெட்டிக்கலாம். இந்த நியூ ஹாலண்டோட ஹார்வெஸ்டிங் வித்து பார்த்திங்கன்னா 14 அடிங்க, 4.5 மீட்ரு. ஸோ 16 அடிக்கு பக்கமாக வரும். ஹார்வெஸ்டிங் அகலம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து கட் ஆகிறது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபீட் ஆகி பொடியை வெட்டி மேலே அவுட்புட் வழியாக பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடாக பார்த்திங்கன்னா அவுட்புட்டு அந்த ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனோட வருதுங்க. இந்த நியூ ஹாலண்ட் ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபியட் இன்ஜின் வந்து பவர்டு பை ஃபியட் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. கர்சர் 13 சொல்லிட்டு 6 சிலிண்டர் இன்லைன் பம்பு, 12,900 cc 13 லிட்டரு டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1000 லிட்டருங்க. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இதில் ஏர் ப்ளூ டேங்க் வரும். ஏர் ப்ளூனா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஏர் ப்ளூன்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடு அதோட வருதுங்க. அதோட ரேட்டட் RPM பார்த்திங்கன்னா 2100ங்க. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தா 2000 Nm டார்க் வந்து வருது இதோட டார்க்குன்னு பார்த்தா. ஸோ இதில் வந்து நல்லா பவர் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெல்ட் ட்ரைவ் மூலமாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். டைரக்ட் இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் போட்டு கொடுத்துருக்காங்க. 4 wheel drive ஆப்ஷனோட பார்த்திங்கன்னா வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்காகவே, இந்த சைலேஜ் ப்ராசஸ்க்காக அறுவடை பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. டாப் வியூ பாருங்கள். ஃபுல்லாக ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கேபின் ஹைட் வந்து நல்லா ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஆப்ரேட்டுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். மேலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க. இன்ஜின் ஏரியா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து செல்ஃப் க்ளீனிங் டைப்லலாம் ரேடியேட்டர் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் ஆகிக்கும். அந்த மாதிரி நல்ல டெக்னாலஜியோட இந்த ஹார்வெஸ்டர் வருதுங்க. கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இதோட ஹார்வெஸ்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா 3.5 crores-ங்க, 3.5 கோடி இதோட வேல்யூஷன் பார்த்திங்கன்னா. மணிக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்டர் டீசல் போகும் அப்படின்னா ஒரு 35 to 40 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 20 to 40 டன் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ஃபீல்டு கண்டிஷனை பொறுத்துங்க. ஒரே லென்த்தாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஃபீல்டு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த டன்னேஜ் வந்து கம்மியாகுங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 to 10 ஏக்கர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பேஸ்ட் ஆன் ஃபீல்டு கண்டிஷனை பொறுத்துங்க. ஹார்வெஸ்டர் பாருங்கள், பார்த்தாலே ஒரு மான்ஸ்டர் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி ஹார்வெஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டு லைட்டு, ரியர் லைட்டு, நைட் டைமில் இதை யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹார்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லைட்டு, ரியர் லைட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டியோட பார்த்திங்கன்னா இந்த ஹார்வெஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஹைட்டான ஆப்ரேட்டர் பிளேஸ்மெண்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கேபினில் தான் ஆப்ரேட்டர் வந்து ரன் பண்ணுறாங்க இந்த ஹார்வெஸ்டர் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தா ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்க, ஆஸ் யூஸ்வல் டிரைவ் கண்ட்ரோலு. மற்றபடி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோலு, இந்த கட்டர் பார் கண்ட்ரோலு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி மித்த கண்ட்ரோல்ஸ் ஹைட்ராலிக்ஸு, ஃப்ரண்ட்டு கட்டர் பார் எல்லாம் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்வெஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குது, ஆயில் ஃப்ளோ எப்படி இருக்குது, டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது, இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, ரேடியேட்டர் கண்டிஷன் எப்படி இருக்குது, டீசல் எவ்வளோ போகுது, எவ்வளோ ஃபோர்ஸாக கட்டிங் ஆகுது, அவுட்புட் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டிஸ்பிளேயில் நீட்டாக தெரியும். ஆப்ரேட்டர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. வைடாகவும் இருக்குது, வியூ வந்து நல்லா இருக்குதுங்க. இந்த ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிப்பரில் லோட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக பில்ட் பண்ணாங்க. ஹார்வெஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு டிப்பர் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. டிப்பர்லேயே லோட் பண்ணி டிப்பர் மூலமாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மினி சைலேஜ் பேலும்பாங்க. அந்த மிஷின் மூலமாக பார்த்திங்கன்னா பேல் பண்ணுறாங்க. இதே கார்நெக்ஸ்ட் இவங்ககிட்டே பார்த்திங்கன்னா மினி சைலேஜ் பேலிங் மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதோட வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அவங்களோட வெப்சைட்டை பாருங்கள். உங்களுக்கு பண்ணை இருக்குது, நாங்களே சைலேஜ் பேல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த மினி சைலேஜ் பேலில் வந்து ஜேசிபி மூலமாக ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் லோட் பண்ணி பேல் பண்ணி அதை உள்நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. உள்நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா சப்ளையும் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளேயும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊறுகாய் பில் மெத்தேடு ஏன் வந்து மக்காசோளத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, மற்ற தீவனத்தை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னா, மக்காசோளத்தில் வந்து ப்ரோட்டீன் அதிகம், புரதசத்து அதிகம். அதனால் என்னென்னா பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் மாடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா. அதுக்காகவே பார்த்திங்கன்னா மெயினாக மக்காசோளத்தை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தீவனமாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். கரண்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைகளில் இந்த மக்காசோளம் தீவனங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த சைலேஜ் மெத்தட் மூலமாக பண்ணுறப்ப என்னென்னா தீவனம் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். 2 வருஷம் வரைக்கும் இது வந்து கெடாதுன்னு சொல்கிறாங்க. ஊறுகாய் பில் மெத்தேடும்பாங்க. இந்த மெத்தேடுக்கு தமிழில் விளக்கம் சைலேஜுங்கிறது ஊறுகாய் பில்லும்பாங்க. அந்த மெத்தேட் மூலமாக பார்த்திங்கன்னா பேல் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதாங்க ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் மூலமாக டைட்டாக சீல் பண்ணி இதை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைலேஜ் பற்றி ஃபர்தராக டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எங்கள் லோக்கல் ஏரியாலே பார்த்திங்கன்னா ஒரு எவர் கிரீன் சைலேஜ்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். இல்லை எங்களுக்கு இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸே வேணுனாலும் அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இந்த சைலேஜ் மெத்தட் வந்து செட் ஆகுமா, மாடு வந்து உடனே எடுத்துக்குமா அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா மாடு வந்து எடுத்துக்குங்க. ஒரு வாரம் டைம் எடுக்கும். அப்புறம் மாடு தீன் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு ஃபீடிங்காக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் அவுட்புட், அதாவது காட்டில் என்ன விலையோ தட்டு விலையோ டன்னேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குங்க. ஸோ ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்குற கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா கேட்டுங்க. ஒரு கிலோ வந்து சைலேஜ் பேல் வந்து என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைலேஜ் மட்டும்தான் இருக்குதா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா பங்கர் மெத்தேட்னு ஒன்று இருக்குதுங்க. பங்கர் மெத்தேட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பண்ணை இருக்குது, பண்ணையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இட வசதி இருக்குது அப்படின்னா இந்த பங்கர் மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அமுத்தி நல்லா டைட்டாக பேக் பண்ணி மேலே படுதா போட்டு ஸ்டோர் பண்ணலாங்க. அந்த மெத்தேடும் இருக்குது. இப்போ பேலாகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜேசிபியில் லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்றாங்க. ஒரு இடத்துல தேவையான இடத்துக்கு பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க இவங்க. இந்த மாதிரி தாங்க பேல் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி மலையாட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க ஸ்டோரேஜ். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஹார்வெஸ்ட்டு 2 ஹார்வெஸ்ட் இருக்குது. ஃபுரேஜ் ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது போக பார்த்திங்கன்னா இவங்க குரூப்பே வேறு லெவலுங்க. ஆந்திராவை சேர்ந்தவங்க இவங்க கார்நெக்ஸ்ட்டுங்கிறது. வெப்சைட்டில் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூலமாகவோ இல்லை வேறு ட்ரக் மூலமாகவோ பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைலேஜ் மிஷனை பற்றி, இந்த சைலேஜ் மெத்தடை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சைலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கூப்பிட்டு கேளுங்க.
மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.